வெல்கம் டு சித்தூஸ் கிளிப் தமிழ். இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சூப்பரான சுவையான எலுமிச்சை ஊறுகாய் செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நம்மளில் சில பேர் ஊறுகாய் இல்லாமல் சாப்பிடவே மாட்டோம். அதில் நானும் ஒன்று. வீட்டில் ஊறுகாய் தீர்ந்து போச்சு. இது வந்து எங்கள் மரத்துலேருந்து பறித்த எலுமிச்சங்காய் தான். ஒரு 1/2 கிலோ ஊறுகாய் வர்ற மாதிரி காய் பறிச்சிட்டு வந்தேன். ஒரு 10-15 காய் தான் இருந்தது. அதில் வந்து நான் காயை வந்து கட் பண்ணி மிளகாய்த்தூள் அந்த உப்பும் சரிபாகமாக எடுத்து 100 கிராம் ரெண்டுலையும் எடுத்துகிட்டு 50 கிராம் வந்து இதில் போட்டு கலந்து ஒரு 10 நாளாக வெயிலில் வச்சு எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை தாளிக்கிறது மட்டும்தான் வேலை. 1/2 கிலோ வந்து இந்த காய்க்கு எலுமிச்சங்காய்க்கு வந்து ஒரு டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டும் எடுத்திருக்கேன். அதை நல்லா இந்த மாதிரி வறுத்துருக்கேன், பொடி பண்ணிட்டு வரேன். இந்த கிண்ணம் வந்து 100 கிராம் பிடிக்கும். இதில் தான் வந்து 100 கிராம் மிளகாய்த்தூளும் 100 கிராம் உப்பும் எடுத்து அதில் கலந்துட்டு மீதி வந்து பாதி தான் அதில் கலந்துருக்கேன். காயில் பாதி வந்து இப்படி வச்சுருக்கேன். நான் தாளிக்கும் போது இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா சூடாக எண்ணெயை இது மேலே ஊற்றினோம்னா கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து பச்சை வாசனை அடிக்காமல் இருக்கும். அதுக்காக வச்சுருக்கேன். இப்போ வந்து மிளகாப்பொடி போடுறேன். அதுக்கப்புறம் உப்பு போடுறேன். கல் உப்பு போடுறாங்களேன்னு பார்க்காதீங்க, ஆனால் இது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே கரைஞ்சிரும். இப்போது நம்ம அந்த வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன்ல அதை போடுறேன். வெந்தயம் ப்ளஸ் கடுகு. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம தாளித்து கொட்டுறதுக்கு இந்த மிளகாத்தூள் மேலே கொட்டினோம்னா நல்லாயிருக்கும். இப்போ தாளிக்கலாம். நல்லெண்ணெய் வந்து நான் ஒரு 150 கிராம் ஊற்றுறேன். இந்த டம்ளர் நிறையா. பத்தலைன்னா நம்ம ஊறுகாயை இது பண்ணிவிட்டு கூட எக்ஸ்ட்ரா காய்ச்சிக்கலாம். காய்ச்சி மேலே ஊற்றி விட்டுடலாம். கடுகு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம். நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் கடுகு அந்த மாதிரி போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் வந்து அளவு தெரியாதுங்கிறதுக்காக நான் கிண்ணத்தில் கொட்டி வச்சு போடுறேன். கொஞ்சம் கடுகு பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் போடலாம். இப்போ பெருங்காயத்தூள் போடுறேன். இப்போ அப்படியே இதில் ஊற்றிடலாம். சீக்கிரமே கெட்டு போகாது. இது 1/2 கிலோ ஊறுகாய் தான். ஆனால் நான் ஒரு 2 மாதம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவேன். ஊறுகாய் இல்லாமல் சாப்பிட மாட்டேன். ஏன்னா ஒரு காலத்தில் ஸ்கூல் போகும்போதெல்லாம் ஊறுகாய் இல்லாமல் ஸ்கூலுக்கு இல்லை சாப்பாடே எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஏன்னா அந்த ஊறுகாய் தான் எனக்கு குழம்பே. வெறும் சாப்பாடு வடித்து ஊறுகாய் வச்சு தான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் சாப்பிடுவேன். சுவையான இந்த எலுமிச்சங்காய் ஊறுகாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.